கண்ணா 2 லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி ஒரே வருஷத்துல அடுத்தடுத்து 2 படத்தை கொடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக்குன தமிழ் ஹீரோக்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம தலைவர்ல இருந்து ஆரம்பிப்போம். இவர் 1995 ஜனவரி 12 பொங்கலுக்கு பாஷா படமும், அக்டோபர் 23 தீபாவளிக்கு முத்து படத்தையும் ரிலீஸ் பண்ணி அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தாரு. இதுல பாஷா படத்தை பத்தி சொல்லவே தேவையில்ல. ஆனா இந்த படத்தோட டைரக்டர் ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் மைண்ட்ல வச்சு இந்த படத்தை எழுதியிருக்காராமா. அதுக்கப்புறம் என்ன கண்ணந்தையில ரஜினிக்கு மாத்தி இவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கு இந்த படம். அப்படியே முத்து படத்துக்கு வந்தா இது நம்ம ஊர்ல ஓடி பிளாக் பஸ்டர் அடிச்சதோட ஜப்பான்ல அதிக நாள் ஓடி பிளாக் பஸ்டர் அடிச்சிச்சு. நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்ள? நம்ம சங்கத்து உறுப்பினரா தான்டா இருக்கோம். அப்படியே நம்ம ஆண்டவருக்கு வந்தா ரஜினி அடுத்தடுத்து ஹிட் கொடுத்த அடுத்த வருஷமே, அதாவது 1996 மே 9 இந்தியன் படமும், நவம்பர் 10 அவ்வை சண்முகி படமும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் அடிச்சிச்சு. அப்ப சங்கர் சரியான ஃபார்ம்ல இருந்த டைம். அப்ப இந்தியன் மூவி எடுத்தனால சரியான ஹிட் ஆச்சு. இப்ப இந்தியன் டூ எடுக்கணும்னு கேவலப்படுத்தி விட்டாங்க. அப்படியே அவ்வை சண்முகி படத்துக்கு வந்தா இது அப்படியே ஹாலிவுட்ல மிஸ்ஸஸ் டவுட் ஃபயர்ங்கிற ஒரு படத்தோட கதை கருவை மட்டும் வச்சு இந்த படத்தை டைரக்ட் பண்ணி நடிச்சிருப்பாரு நம்ம ஆண்டவர். இது தமிழ்ல சரியான பிளாக் பஸ்டர் அடிச்சனால அடுத்த வருஷமே ஹிந்தியில சேச்சி 420 அப்படின்னு சொல்லிட்டு ரீமேக் பண்ணி எடுத்தாரு. அதுவும் சரியான ஹிட் ஆச்சு ஹிந்தியில. இன்னும் நிறைய ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க. பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, போட்டுருவோம்.